விஜயை வந்துங்க இந்த விஷயத்தில் அனுபவம் இல்லை, அவருக்கு வந்து கட்சி நடத்த தெரியல, அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். அவர் ஒரு வழியில் நடத்திட்டு இருக்கார் அந்த கட்சியை. அது வெற்றிகரமாக ஆகுதா இல்லையான்றது 2026 சட்டமன்ற தேர்தல் தான் தெரியும். மாமூலாக வந்து தழைய வேஷ்டி கட்டிக்கின்னு டவலை இழுத்து விட்டுக்கின்னு வெள்ளையும் சொல்லியுமா அரசியல்வாதினா இப்படின்னு ஒன்று வச்சுருக்குறோம் இல்லையா, அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கிறார் அவர். 1 மணி நேரம் மைக்கை பிடிச்சிக்கின்னு பேசணும் அதெல்லாம் கிடையாது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு அவர் பாட்டுன்னு போயிட்டே இருப்பார். ஆக அவர் ஒரு பாணியில் புதிய வகை அரசியலை எடுத்துட்டு இருக்காரு. இவங்க என்னன்னா நம்ம பழகி இருக்கிறதால என்ன இப்படி பண்ணுறாரு, என்ன இவர் வந்து இது பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்க பொலிட்டீஷியன் மாதிரி தெரியல அப்படிங்கிற. அது என்னங்க, ஒரு இன்ஜினியர் மாதிரி தெரியணுமா, டாக்டர் மாதிரி தெரியணுமா? அதாவது அவர் தொழில் அது, அவ்வளோதான். அப்போ இது வந்து தொழில்னு சொல்ல முடியாது, அரசியல் சேவை தொண்டு. அப்போ தொண்டுக்கு வர்றவன் எதுக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு வெள்ளையமா அப்படியே சும்மா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கின்னு. இப்போ நியூ ஜெனரேஷன் லீடர்ஸ் உதயநிதி உள்பட சொல்கிறேன், ராகுல் காந்தி, இந்த ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாருமே வந்து அந்த இதுலேருந்து விடுபட்டுட்டாங்க. அந்த வேஷ்டி கரை வேஷ்டி துண்டு இப்படி இழுப்பார் யாரு, வைகோ, அந்த கருப்பு இது அவர் இழுத்தாருன்னா யமதூதன் மாதிரி இருக்கும். ஆக இன்னைக்கு வந்து ஒரு அரசியலில் ஒரு புதுமையான ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்கிறாரு. அது வெற்றி பெறுதா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இவர் நடந்துக்கல, கட்டி பிடிக்கல, அப்படியே வந்து மூக்க சிந்தல, இதெல்லாம் வந்துங்க ட்ராமாங்க. அதெல்லாம் வந்துட்டு விஜய் செய்யலை. விஜய் வந்து நாணயமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, நேர்மையாக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு.